இதா இது வந்து மைக் இது மைக்கா 30 பைசா சார். எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? லட்சுமி திரையரங்கம், சந்தப்புதுப்பாளையம். சந்தப்புதுப்பாளையம் கீழே வச்சுக்கிறாங்க. பால் அதான் பால் இந்த கையில விட்டீங்களா? பொழுதுபோக்குன்னா என்ன இருக்கு? இப்போ நாங்களாம் டிவி ஃபோன்லாம் நோண்டிட்டு இருக்கோம். டிவி இல்லை சார். பொழுதுபோக்குன்னா சும்மா ஒரு 4 பேர் உட்காந்து ஜம்முன்னு பேசிக்கிட்டு எப்படி ஏதாவது வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு நடத்துங்கல்ல. இப்போ தியேட்டர்ல பாப்கார்ன்லாம் வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க, பாம்பு எல்லாம் வைப்பாங்க. பாம்புல பாரு, நாங்க கரெக்டா அங்க செக்அப் பண்ணிக்கிட்டு அப்பவே செக்அப் போட்டான் அந்த ஆளு, அன்பு தேட்டரிக்காரன். மெயினா வந்திருக்க வில்லேஜ் பாத்தீங்கன்னா கீழ்பட்டுன்னு. கீழ்பட்டு. ஆமா அது கீழ்பட்டுல ஒரு கீழா? ஆமா ஆமா. சும்மா கை கட்டின தூரமே இருக்கு பழம். இப்போ எத்தனை இருக்கு பாருங்களா? ஒன்று கம்மிங்க. இங்கெல்லாம் இருக்கும் இங்கே மரத்தடி. வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பாலாஜி காசனாதான். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஜவாத் ஹில்ஸ் போகிறேன். நான் போல உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா அங்கே போய் டாப் 2 அண்ட் பாட்டம் ட்ரைபலோட லைஃப் எப்படி இருக்குது, ஸோ அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களோட கல்டிவேஷன் என்ன, தென் வந்து அங்கே என்ன வந்து ரொம்ப ஃபேமஸான இதுவாக இருக்குது, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? லெட்ஸ் செலோ. ப்ரோ இது என்ன மரம் ப்ரோ? இது ஆக்சுவலாக இங்கே வந்து ஜவாத் ஹில்ஸ்லேயே வந்து இது ரொம்ப ஃபேமஸான மரம். இது ஜவாத் மலையிலே 300 வருஷமா இருக்க மரம். 300 வருஷம். ஆமா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நீர் மத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மருத மரம்னுவாங்க இல்லையா, அந்த வகையை சேர்ந்தது. வாட்டர் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும் அது. இதுங்களா? ஆமா. அதனால வந்து இது பேர் நீர் மத்தின்னுவாங்க. ஆக்சுவலா மருத மரம் வகை தான். அதாவது ஜவாத் மலையிலே ரொம்ப பழமையான மரம்னா இதுதான். இதான் ஆக்சுவலாக அந்த 17 பேர் சுற்றி பிடிக்கிற அளவுக்கு. நீங்க சுற்றி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக 17 பேர் நிற்கலாம். அந்த அளவுக்கு ப்ராடான ஒரு மரம். ஓகே ஓகே. இது வந்து இந்த ஒரு மரம் மட்டும்தானா, இங்கே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த மருத மரம் தான்? இது இருக்குல்ல, அதுவும் மருத மரத்தில் சேர்த்துக்கதான். ஆனால் இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அளவு கொண்ட ஒரு பெரிய அளவு கொண்ட மரம். ஓகே ஓகே. இதுவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஜவாத் ஹில்ஸில்? நிறைய இருக்கு. ஓகேங்களா? இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜவாத் ஹில்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். லெட்ஸ் செலோ. எத்தனாவது படிக்கிற? 6வதுயா? இங்கே தான் நடந்து போகணுங்களா நீங்கள்? எவ்வளோ தூரம்? நீ ஸ்கூல் வந்து மேல்பட்டில் இருக்கா? நீ உங்கள் ஊர்? கிளினிக்கல் சின்ன கிளிப்பட்டா? ஓகே ஓகே. டெய்லியும் நடந்து தான் போயிட்டு வரீங்களா? இங்கே சாப்பாடுலாம் எடுத்து போயிட்டீங்களா இல்லை ஸ்கூல்லேவா? என்ன போடுறாங்க ஸ்கூலில்? இவங்க டீச்சரா? உங்கள் டீச்சரா இவங்க? படிக்கிற ஆளுங்க. அப்படிங்களா? இது எங்கே தான் தூக்கிட்டு வரீங்க பலாப்பழம்? அப்படியா? இது 3 ரூபா தான் இருக்கும். 3 ரூபாவா? 3 ரூபா ஒரு பழம்? இதா இது வந்து மைக் இது மைக்கா? பாக்கலையா? பார்க்கல. உங்க பேர் என்ன? ஷாம். ஷாம். ஷாமா 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 ஷாமுங்களா? அவர்கிட்ட பேட்டி கேட்டா சொல்லுவாருங்களா? ஏன் சொல்றாரு, நல்லா பேசுறாரு. எங்கண்ணா இருக்கீங்க பலாப்பழம் தோட்டம்? ஆனா இது கோவில் வந்து இப்ப ரெனோவேட் பண்ணதா? இது என்ன சாமி? அம்மா சாமி. அம்மா அம்மாள் சாமி. காளியம்மா. காளியம்மா. அந்த காலத்துல வந்து அது 20,000 வருஷம் முன்ன அப்போ வந்து அது உருவா வந்தது. ஓ ஓகே ஓகே. இப்போ வந்து ரெனோவேட் பண்ணிருக்கீங்க? இப்போ அந்த நம்ம 2 வருஷமா கோயில் கட்டி இது ஆயிப்போச்சு. 2-3 கோடிக்கு ஆயிப்போச்சு. 2-3 கோடி ஆயிடுச்சு. இப்போ திருவிழா நடத்துறீங்களா? திருவிழா இப்போதான் 12 மாசத்துல ஆச்சு. உள்ள அம்மன் மட்டும் இருப்பாங்க? அம்மன் உண்டு. அம்மன் சேனல் ஒன்று தான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எல்லாம் கும்பிட்டாலும் இந்த உலகமே வரும். நாட்டுக்கே வருங்க, ஜனங்க மட்டும் தான் வருவாங்க. கூட்டம் திருவண்ணாமலை கூட்டம் மாதிரி வரும். திருவண்ணாமலை கூட்டம் மாதிரி 500 குடும்பம் இருக்கு. இங்க என்ன ஆக்சுவலா இந்த குச்சி குச்சா வச்சிருக்காங்களே என்னங்க அது? அம்மன் திருவிழா செய்யும் போது கிடா வெட்டுவாங்க. கிடா அந்த பண்டை வேணா ஒரு கோஷம் வெட்டி புதுசாக கட்டணும். அது எத்தனை பண்டை கூட்டுறோமோ எத்தனை பண்டைக்கு அது அடையாளம். அது திருவிழா வச்சா அது வந்து ஒன்று அந்த திருவிழாவுக்கு அடையாளமா இதில் ஒன்று வச்சு அந்த கிடா கட்டு ஊர் கிடான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த கிடா வந்து இதில் கட்டுவாங்க. கட்டிட்டு மற்ற இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க கொண்டு வந்து கிடா கட்டுவாங்க. அது ஊருக்குன்னு பெரிய கடை அந்த இதுல கட்டுவீங்க. ஊர் கொடிக்கம். அது கொடிக்கமோ? ஓகே. இல்லை இது சொன்னேன் இந்த இது கிடா கட்டுறது. மொத்தம் வந்து நம்ம ஜவாத் ஹில்ஸ்ல எத்தனை வில்லேஜ் இருக்குங்க?
வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வில்லேஜுக்கு மேலே இருக்கு. 25 வில்லேஜ். ஆமாம், அதுக்கு மேலேயே கூட போகும். இப்போ நம்ம மெயினாக வந்திருக்க வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கீழ்பட்டுன்னு. கீழ்பட்டு. ஆமாம் ஆமாம், அது கீழ்பட்டுல ஒரு கீழா? ஆமாம் ஆமாம், அந்த வில்லேஜ் தான் நம்ம. அப்ப மேல் கீழ்பட்டு கீழ்பட்டு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. மேல் கீழ்பட்டு, கீழ்பட்டு, பெருமுட்டம், பரமநந்தல். இப்போ நம்ம மேலே ஏறி வந்தது வந்து பரமந்தல் வழி. ஓகே. அப்படியே உள்ளே போனோம்னா இந்த ஊர்லாம் கடந்து தான் நம்ம ஜம்னாமுத்தூர் போக போகிறோம். இப்போ ஜம்னாமுத்தூர் தான் அந்த டூரிசம்லாம் இருக்கிற ஏரியா. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த கீழ்பட்டில் என்ன இருக்கும்? கீழ்பட்டில் நீங்கள் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சரை பார்க்கலாம் நம்ம. அப்புறம் விவசாயத்தை பார்க்கலாம். ரெண்டாவது அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, பார்க்கலாங்களா? ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இது கீழ்பட்டுன்ற வில்லேஜ் தாங்க வந்திருக்கோம். இங்கே வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுமாரி ஓட்டு வீடு தான். ஆக்சுவலாக அந்த கேரளா ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அதுமாரி நல்லா ஸ்லாண்டடாக இருக்குது பாருங்களேன். இது இங்கே கொஞ்சம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒன்று போல். இங்கே இருக்கிற எல்லா வீடுமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப எந்த அளவுக்கு டவுன் இருக்கு பாருங்களேன். நம்ம இவ்வளோ குனிஞ்சு தான் போகணும் போல் ஃபுல்லாக. போனால் இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த மரக்கதவும் அந்த காலத்து அந்த கதவு மாரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம இங்கே உட்காந்து படுத்து தூங்கினாவே நல்லாயிருக்கும் போல். ஆமாம், சூப்பராக இருக்குது இந்த செட்டப்பு. இஞ்சி போனால் நம்ம இந்த இது ஹைட்டு வந்து நம்ம இடுப்பளவு தான், ஷோல்டர் அளவு தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம குனிஞ்சால் தான் அதுமாரி உள்ளே போக முடியும். சில இதில் பார்த்திங்கன்னா மெத்த வீடும் இங்கே கட்டியிருக்காங்க. மற்றபடி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தான் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் முத்தலை, இது காய், அதனால் இப்படி இருக்குது. ஏன்னா சும்மா கை கட்டின தூரமே இருக்குது பழம். இப்போ எத்தனை இருக்குது பாருங்களா? ஒன்று கம்மிங்க. இங்கெல்லாம் இருக்கும், இங்கே மரத்தடி கீழேயும் இருக்கும். அது பெருக்கிறதுக்கு வந்து ஈஸியாக பெருக்கலாம், அதுவும் இருக்கலாம். ரொம்ப வந்து பெருசாகவும் இருக்காது. நீங்கள் சாப்பிட்றதுல என்ன சாப்பிடுவீங்க? சாப்பிட்றத நாங்கள் வந்து ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். இப்போ சாமி கொண்டு வேலைக்கு போட்டுறோம். வேலைக்கு போட்டுறோம். ஓ, அதை வந்து சாமரிசியில நல்ல ஹெல்த்தியான அரிசிலாம் வந்து விளைச்சதை வித்துடுறீங்க. வித்துறோம். ஆனால் சாப்பிட்றது ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்றோம். இல்லைன்னா அப்படியும் இல்லைன்னாக்கா அந்த சிப்பம் வைக்கிறாங்க இல்லையா அரிசி கிளை. ஆமாம் ஆமாம், அதில் போய் வாங்கிட்டு வந்துடும். இதில் வந்து இது மாப்பிள்ளை சம்பா சாமை அது மாதிரியாண்ணா? வெள்ளை சாமை. வெள்ளை சாமை. வேற எங்கே அதிகமாக விளைச்சல் வைக்கிறது? நெல் பயிர், சாமை, ரெண்டு தான் அதிகம். அப்புறம் பலாப்பழம் தான் இருக்குதுங்களா இது இதெல்லாம்? இது பல சீசன் ஆனா பலாப்பழம் சீசன். ஆமாம், இப்போ தான் சீசன். நிறைய இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வெளியே ஆளுங்க வந்து பழம் வந்து இப்போ நாங்கள் வந்து இங்கே வாங்கினா ஒரு பழம் எவ்வளோக்கு கொடுப்பீங்க? 50 ரூபா, 60 ரூபா, 100 வரைக்கும். நல்ல பழம், பெரிய பழம் மனுஷன் 100 ரூபா. 100 ரூபா கொடுப்பீங்க. நம்ம சிட்டியில் வாங்கினா எவ்வளோங்க இருக்கும்? சிட்டியில் வாங்கினா ஒரு 250. அங்கே அதிக ரேட். இங்கேருந்து வாங்கிட்டு வராங்க இல்லையா அவங்க? 3 மடங்கு. ஆமாம், கொடுத்தாலையா அவங்க இங்கே வந்து கேட்குறவங்களும் கொடுத்துருவீங்க. ஆனால் தித்திப்பாக தான் இருக்குது, பார்க்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இல்லை கொஞ்சம் எல்லோ இஷ்ஷாக இருக்குமே, அப்படி இருந்தால் தான் படுத்துருக்குமா? நேச்சுரல் பலாப்பழம். எங்க ஊர்ல என்னென்ன நாடகம் பண்ணுவீங்கன்னா? கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி. ஓகே. கோவலன் நாடகம். அமுதவல்லியால் சாப்பம் பெற்ற தனலாசூரன் கார்மேகன் சண்டை. சக்கராசூரன் சாம்பதாவல்லி திருமணம். மிண்டாலோடி குறவஞ்சி ரைட்டாங்க. அப்புறம் காலாகினி, பாலாகினி, சூளாகினி, பதை என்னும் பச்சம்மாள் நாடகம். இல்ல, உங்களுக்கு யார் ஃபேன்? நீங்க யாரோட ரசிகர்? நாங்க ரஜினி தான். ரஜினி ரசிகரா நீங்க? ஆமா. அப்படிங்களா? ஏதாவது ரஜினி டைலாக் பேசிக்காமீங்களா? ரஜினி டைலாக் ஏதாவது? டெக்கரேஷனு பெத்தலைய போட்டண்டி சுத்தி கொஞ்சம் ஏறுதடி அடி அம்மா மகரதிய ஏண்டி சொக்கர கிளிய. நான் அப்பிலிருந்தே சார், அப்பத்துல சின்ன ரஜினி படம் தான் பார்ப்பேன். போனா எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், சிவாஜி படம் பார்ப்பேன். இந்த கமல் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். கமல் தக் லைஃப் பாத்தீங்களா? யாரு? கமல் தீபம் வந்துச்சு தக் லைஃப். பாக்கலங்க. பாக்கலையா? சாங்லாம் அதுல இருந்துச்சு முத்தம். ஆனா கமல் படம் பார்த்தேன். அத என்ன தெரியுமா, ஒரு படம் பார்த்தா ஞாபகம் இல்லைங்க. நேத்து ராத்திரே தூக்கம் போச்சடே பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. படம் வேற ஞாபகம், அந்த பாட்டு தான். சும்மா சும்மா அல்லா தலா ஹத்த கிளி. அது கரெக்டா வருதாங்க.
அதெல்லாம் அவங்க பாட மாட்டாங்க. பப்புனு வெளியே வந்தா ஒரு பெண்ணாயிட்டு வந்தாக்கா. ஆனா சார் பாடுவாரு எங்க வாத்தியாரு. மத்தவங்க எல்லாம் பாட மாட்டாங்க. படையப்பா பாத்திருக்கீங்களா? பாஷா 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 பாத்துக்கிறேன். எங்கங்க சார் அப்ப பார்த்தது 30 பைசா. நான் படம் பார்க்கும்போது சாதா 30 பைசா சார். எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? லட்சுமி திரையரங்கம், சந்தப்புதுப்பாளையம். சந்தப்புதுப்பாளையம். ஓ அது ஆச்சா. அப்புறம் கணேசா தேட்டரி செங்கமா செங்கம். அப்புறம் குமரங்கொட்டா இது மேற்க போனது அது பார்த்தேன். திருவண்ணாமலையில அன்பு தேட்டரி. அன்பு தேட்டர். ஆமா 2 இருக்கும் பாரு. 2 தேட்டர் இருக்கான்னு அன்பு ஒண்ணுதான். அன்பு தேட்டர் தான் இருக்கு. இப்ப கூட 2 தான் இருக்குது சார். இடிச்சிட்டாங்க. ஒண்ணு இப்படி ஒண்ணு இடிச்சிட்டாங்களா அன்பு தேட்டர்? அது அப்ப இப்ப எடுத்துட்டாங்க சார். அப்ப நாங்க பார்த்தோம். குலே பகவாளி பார்த்தோம் எம்ஜிஆர். அன்பு தேட்டர்ல இந்த 1 ரூபாய் வடை சின்ன வடை போடுவாங்களா, சாப்பிட்டுருக்கீங்களா? அப்ப எவ்வளவு வித்தாங்க சார்? அது அப்ப 2 ரூபாய் சார். 2 ரூபாய் வடை. 1 ரூபாய் வடை தான் சொல்லுங்க. 2 ரூபாய். இந்த பாரு 1 ரூபாய் வடை 50 காசு. நீ 4 பாத்துக்கிறியா சார்? 20 பைசா. பாத்துக்கிறேன் 20 பைசா 2 பைசா பாத்துக்கிறியா? 2 பைசா பார்த்ததுல நானும் பாத்துக்கிறேன். நானும் 90s கிட்ஸ். 2 பைசா நல்லா கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு 2 பைசாக்கு வடை. அப்ப 2 பைசா சார் இம்மா கொடுப்போம். வாங்கிக்கின்னு கட்டி துணுக்குன்னு வந்து எங்க ஏறுவான்? காமராட்சி சலக்குது பாரு. அங்க வந்து பஸ் ஏறுவோம். அங்க கூட படுத்துக்குவோம் அந்த வறண்டாவிலே. 10 தியேட்டர்ல பாப்கார்ன் வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க. பாம்பு எல்லாம் வைப்பாங்க. பாரு நாங்க கரெக்டா அங்க செக்அப் பண்ணிக்கிட்டு அப்பவே செக்அப் போட்டான் அந்த ஆளு அன்பு தியேட்டருக்காரன். அப்படி இல்லைன்னா உள்ள போகவே மாட்டோம். ஓ செக்அப் பண்ணி அனுப்புவாங்க. ஆமா அப்பயே பாத்தீங்கன்னா அன்பு தியேட்டர் சக்தி தியேட்டர் 30 பைசான்னா பாத்துக்க சார். நான் படம் பார்த்தது 30 பைசா. அப்பவே அங்க வைக்கிற ஸ்நாக்ஸ் 2 பைசா. பாரு 5 ரூபாய் எடுத்து மூட்டோம்னா சார் நம்ம 10 பேர் பார்க்கலாம். 5 10 பாட்டு 5 பைசா வேணும்ங்கறப்ப ஆட்டம் பார்க்க போனா அந்த பாட்டு ஒன்னு பாடு. அது படம் பார்க்க அப்போ போற டயலாக் ஒரு பாட்டு பாடு. வேணாம் சார் விடு சார். நேரம் ஆகுது. நாங்க டைம். சரி சரி ஓகே ஓகே. சரி சரி ஓகே. அப்புறம் டி ராஜேந்திரன் இப்படியே இருப்போம் வச்சுக்கின்னு அந்த பாட்டுக்கு டைலாக்லாம் அடிப்பாரு அவரு டி ராஜேந்திரன். பாப்பாவுக்கு மேரேஜ் வச்சு. அப்படிங்களா? சரிங்கக்கா. இங்கேக்கா கல்யாணம். அப்புறம் இன்னொரு பாட்டு சார். வச்சிக்கவா வச்சிக்கவா மட்டும் நெஞ்சுக்குள்ள மட்டும் நெஞ்சுக்குள்ள நான் சத்தியம்மா சொல்லு 2 நெஞ்சுக்குள்ள. அந்த பாட்டுலாம் இப்ப பாடுவாங்களா சார்? ரசிக்கிறேன். இல்ல ரிமிக்ஸ் பண்ணிருக்காரு. இப்ப ரிமிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமா பாட்டு கச்சேரி வச்சா கூட பாக்கலாம் சார். அப்படிங்களா? சிம்பு பண்ணிருக்காரு ரிமிக்ஸ். இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியா? 10 எப்படா சிலம்பாட்டம் வந்தது? ஒரு 12 13 வருஷமா இருக்குமா? இது கல்யாணமா சார்? யாருக்கு யாருக்கு கல்யாணம்? யாருக்குன்னு தெரியல. அவங்க கொடுத்த அவங்க யாருக்கு பேர் யாருன்னு கொஞ்சம் படிக்க தெரியாதுங்க மேடம். இல்ல ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பத்திரிகை அடிக்கிறோம்னா சொந்தக்காரங்க பேர் தான் போடுவோம். அதுவும் சொந்தக்காரங்க பேர் போடும்போதே பங்காளி சண்டைலாம் பிரச்சனை வரும். இவங்க பேர் ஏன் போடல, இவங்க பேர் ஏன் போடல அப்படின்னு இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து பேர் போடுறதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பாங்க, இவ்வளவு பேரையும் போடணுமா அப்படின்ட்டு. இப்ப இந்த அக்கா நம்ம ஆக்சுவலா இங்க இந்த வில்லேஜ் கீழ்பட்டு வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். இவங்க பத்திரிகையை கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன் இவ்வளவு பேரு ஃபுல்லா அந்த ஊர்ல இருக்கவங்க பேரே வந்து என்டர் பண்ணிருக்காங்க. என்னக்கா அது இப்படியே பாத்தீங்கன்னா பிள்ளைக்குரியோர்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து மேல்பட்டு ஊர் மக்கள், சின்ன கீழ்பட்டு ஊர் பொதுமக்கள், ஊர் பேரே போட்டிருக்கீங்க. இப்படிதான் பண்ணுவாங்களா இங்க பத்திரிகை அடிக்கும் போது? இது மொத்தம் இங்க இது என்னக்கா இகேபி பாய்ஸ்னா இது ஒரு ஊரா? அது ஒரு கிரிக்கெட் குழு மாதிரி. கிரிக்கெட் குழு. சோ எல்லாருமே இது பண்றோம். இங்கதான் சம்பிரதாயம். ஆமா இதுதான் சமுதாயம் எங்க ஊர்ல. எல்லா ஊரும் அப்படிதான் பண்ணோம். இங்க இருக்கவங்க எல்லாரும் பத்திரிக்கை போட்டு தான் அடிப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் அடிப்பாங்க அங்க. இது இங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? கல்யாணம் இப்ப நம்ம எங்க ஊர் நம்ம இங்க டவுன் சைடு இருக்க மாதிரி தான் இருக்குமா, இல்ல கல்யாணம் டிஃபரெண்டா இருக்குமா? இங்க ஒரு டிஃபரெண்டா இருக்கும். எப்படி டிஃபரெண்ட் சொல்றீங்க? இங்க வந்து ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்க. ஒரு நைட்டு கூட்டின்னு போயிட்டு அந்த காலையில கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போவாங்க நைட்டா? நைட்டு மாப்பிள்ளை வீட்டு தனியா தங்க வைப்பாங்களா இல்ல எப்படிக்கா? தனியா இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த காலையில தாலி கட்டு வைப்பாங்க. ஓ மாப்பிள்ளை வீட்டுல தான் கல்யாணம் நடக்கும்? மாப்பிள்ளை வீட்டுல. மண்டபத்துல நடக்காது? மண்டபத்துல இருக்கீங்க. தூக்க முடியாது ஒரு ஆளால. ஏன் கீழே வச்சு வைக்கிறாங்க? பால் அதான் பால் இந்த கையில விட்டீங்களா? பால் எப்படி வருது? ஓ இதானா?
இதை பார்த்துருந்தா சார் வேலையை ஆகுமா? சரி சார். எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. அதிகமா நம்மளுக்கு தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா மரங்கள் தான், சுத்தி மரங்கள், தென் வந்து அங்கங்க மாடுகள், இது போல ரொம்ப இயற்கையோட ஒன்றி தான் இவங்களோட லைஃப் இருக்கு. ஸோ இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிறவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் சிறுதானியங்க, எல்லாம் சாமை, கேழ்வரகு, கம்பு, சோளம் எல்லாம் விதையுதுங்க. விதைச்சா முளையுது, வருது அறுவடைக்கு. இருந்தாலும் நெல் எல்லாமே விளையுதுங்க சார். மக்காசோளம் எல்லாம் வருதுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுலாம் என்னென்ன சாப்பிடுங்க? என்ன இதுமாரி சாமை, கேழ்வரகு? ஆமாங்க சார். அதுதான் சாப்பிடுவீங்களா இல்லை நார்மலாக? ஆமாம், எல்லா தானியும் இங்கே விளையிறது எல்லாம் சாப்பிடுங்க சார். கிலோ வாங்குறது இல்லை, இங்கே நிலத்துல விளையிறது இயற்கை பொருள் என்னன்னாவோ கிலோ போகிறோம், ரைஸ் மில்லில் கொடுக்குறோம், அரிசி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்துடுறோம். இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறோம். ஓகே. மற்றது கடையில் அவ்வளோ ஏதோ மளிகை பொருள் இது அதுதான் வாங்குங்க சார். காயிலானா காய்கறி? காய்கறி எல்லாம் கூட தோட்டத்தில் வச்சிருக்கோம். காய்கறியும் தோட்டம்? என்னென்ன காய்கறிங்க விளையும்? கத்திரி, அவரை, துவரை, இது கொட்டை வகைங்க, கொள்ளு, எள்ளு இதெல்லாம் கூட விளையுதுங்க சார். ஹெல்த்தி ஃபுட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்க விளையுதுங்க சார். ஸோ அதான் சாப்பிட்றீங்க? ஆமா, அதாவது நீங்களாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம். நைட்டுலாம் எப்போ சாப்பிடுவீங்க? எத்தனை மணிக்கு? காலைல எப்போ எழுந்திருப்பீங்க? நைட்டு எப்போ தூங்குவீங்கன்னா? சார் தூங்குறதாலும் டைம் வேலைக்கு தகுந்த மாதிரி காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்துடும், 6 மணிக்கு எல்லாம் நேரத்தை பொறுத்து. ஏதாவது வேலை டைம் வந்தால் 5 மணிக்கு 4 மணிக்கு கூட எழுந்துடுங்க. நைட்டு எப்போ நான் தூங்குவீங்க? ஒரு 8 மணி ஆகிடும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கினோன்னா ஒரு 10 மணி கூட ஆகிடும் சார். ஓகே ஓகே. இது இங்கே டவரே இல்லையா? நான் இங்கே டவரு கிடைக்கலங்க சார். டவர் கூட போட்டு இருக்காங்க பிஎஸ்என்எல்ல. ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஃபோன் இல்லைங்க சார். எல்லாமே வந்து சிம்மெல்லாம் கூட எடுக்கிற ஃபோன் எல்லாம் கூட மாற்றி பிஎஸ்என்எலுக்கு போயிட்டேன். சும்மா உட்காந்துக்கிட்டு கிடக்கு. இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன இருக்கு? இப்போ நாங்களாம் டிவி ஃபோன்லாம் நோண்டிட்டு இருக்கோம். டிவி இல்லை சார். பொழுதுபோக்குன்னா சும்மா ஒரு 4 பேர் உட்காந்தியா ஜம்முன்னு பேசிக்கிட்டு எப்படி ஏதாவது வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு நடத்துங்கல்ல. இப்போ 4 பேர் கூட நீங்கள் பேசுறதா? ஆமா, அதுதான் பொழுதுபோக்கு. ஆமாம் சார். ஆமாம். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இப்படி ஃபோன் எடுத்து நீங்க ஆமாம், போனெல்லாம் அவ்வளோ பண்ணதில்ல சார். டவர் வந்தால் தானுங்களே. டிவி இருக்கு, கொடை வச்சு பார்த்தாப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ பார்க்கறதில்லைங்க சார். அது வருங்காலத்தில் பாதிப்பு, கண் ப்ராப்ளம் வரும். டிவிலையும் இப்போ எதுவும் நல்லதாக அவ்வளோ பெருசாக போடுறதில்லைங்க. எங்களுக்கே டிவி பார்க்கறது இருக்கு. இங்கே மொத்தம் எத்தனை வீடுனா இருக்கு சார்? இங்கே ஒரு மொத்தம் சேர்த்தானா ஒரு 70-80 வீடு. 70-80 வீடு இருக்கு. எல்லாம் சேர்த்தானா ஒரு 100 வீடு பக்கம். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ இது வியாபாரம்னா இங்கே இருக்க காய்கறி இருக்கிறது செங்கா மார்க்கெட்டுக்கு தாங்க போகணும். செங்கா மார்க்கெட்? ஆமாங்க சார். இப்போ அங்கே இருக்கிறது வரதெல்லாம் அங்கேருந்து வருமானம்? இப்போ நீங்கள் துணிமணி வாங்குறது எல்லாமே செங்காம், திருவண்ணாமலை, இப்படி போனால் ஜம்னா மருத்துவர் இருக்குங்க. வெளியில் போனானா தொலைவை. உங்களுக்கு பணம் பார்க்கறதா நீங்கள் இதுதான் விற்று தான் இது பண்ணணும்? ஆமாம் சார். ஆமாங்க ஆமாங்க. நம்ம சாப்பாட்டு வரைக்கும் போனா அப்படியே இதை விட இதே பயங்கரமா இருக்கு. ஒரு மரம் இருக்க, மரத்து நல்லா காத்தடிக்கும், ஜாலியா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. இயற்கையோட இருக்கும். செயற்கையை தான் எதுவுமே இல்லாம இருக்கு. அதே நல்லா. அனிமல்ஸ்ல ஏதாவது வருமானங்க? எதுங்க சார்? விலங்குகள்லாம் இல்லைங்க சார். காட்டெருமை இருக்கு சார். நான்வெஜ் இது அசைவம் கறி என்ன சாப்பிடுங்க. அது தேவையான ஒரு கோழி ஒன்றா இருக்குங்க. இல்லைன்னா எது தேவையான பொருள் என்னவா? கோழி மட்டும் இல்லை, ஆடு? ஆடு இருக்குங்க. கோழி, ஆடு. ஆமா. வேற என்ன சாப்பிடுங்க? வேற எதுவும் இல்லைங்க சார். பன்றி இதெல்லாம்? பன்றி கல்யாணத்துங்களெல்லாம் விருந்து வைப்பாங்க. பன்றி வைப்பேன். இப்ப எல்லாம் அது அப்படியே காலகட்டத்துல மாறி போதுங்க. ஆடு போட்டுறாங்க, கோழி போட்டுறாங்க. கல்யாணத்துல அசைவ விருந்து தானே போடுவாங்க சார். அது சும்மா வரங்களுக்கு, விருந்தாளிங்களுக்கு அது போட்டு ஒரு ஜாலி பண்ணிடுவாங்க. ஜாலி பண்ணி. ஆமாங்க. இது பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து தெய்வீகத்துல ஏதோ பெரிய குருவங்களெல்லாம், பெரிய வேலைங்களெல்லாம் அது பூஜை பண்ணி திருமணமெல்லாம் பண்ணதுக்காக அவங்க சாப்பிட மாட்டாங்க. வரங்க ஜாலியாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு வந்தங்க. இங்க இருக்கிற சாமி வந்து செம்மியம்மன் தானடா? சேமியம்மன். சேமியம்மன். ஆமா. ஓகே ஓகே. சேமியம்மன் அவங்க வந்து குலதெய்வமா? இப்படி குலதெய்வம் சார். நமக்கு குலதெய்வம். அது பழமை வாய்ந்த கோயிலுங்க. அது இப்போ புதுப்பிச்சு இருக்கோம். நல்லா இருக்கு, பார்த்தோம், பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நல்லா இருக்குங்க சார். நீங்க வேண்டிட்டு போனங்களான்னு கூட நிறைவாருது. வெளியூர்ல தான் வந்து வேண்டுவாங்க? ஆமாம் சார். நிறையா கடை இது அது நல்ல விருந்தெல்லாம் வச்சுட்டு போறாங்க. நீங்க நினைக்கிறது நடக்குது. என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. குழந்தை இல்லையா, அந்த பாக்கியம் தருது, என்ன நினைக்கிறோமோ அது
ஸ்கூல் எங்கே இருக்கு பக்கத்தில்? பக்கத்துல மேல்பட்டுங்க சார். மேல்பட்டு. மேல்பட்டு. இப்போ போகிறதுனா பசங்களாம் நடந்து தான் போய் ஆமா நடந்து போறாங்க சார். எல்லாம் படிக்கிறாங்கண்ணா பசங்க? படிக்கிறாங்க சார். நடக்க முடியாத பசங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க. என்னென்ன வேலைக்கெல்லாம் போறாங்க இங்க இருக்கவங்க? வெளியே ஏதாவது வெளியூருக்கு? ஆமாங்க சார். நிறைய சென்னைக்கு தான் போறாங்க, இல்ல படிச்ச பசங்க ஏதாவது கம்பெனிங்களுக்கு போறாங்க, கார வேலை இது அது போயிடுறாங்க. ஏதோ நல்லா படிச்சுங்க, ஏதோ வேற போலீஸு, ஸ்கூல் ஆசிரியர், இந்த மிலிட்ரி மேனு, இப்படி நிறைய போறாங்க. கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே இருக்கு? இருக்காங்க சார். ஏதோ ஊருக்கு 4 பேர் 3 பேர் நல்லா படிச்சுங்க போறாங்க. நாடகங்களா இங்க இருக்கவங்க நாடகம் பண்றாங்கண்ணா? ஆமாங்க சார், நாடகம் பண்றாங்க. தெருக்கூத்து மாரி சொல்றீங்க இல்ல நாடகம்? தெருக்கூத்து சார். தெருக்கூத்து ஏதாவது விசேஷம், ஒரு கோயில் திருவிழா, இல்ல ஏதோ மாரியம்மன் கூழ் ஊத்து, இல்ல கோயில் கும்பாபிஷேகம், இது போல புரோகிராமுக்கெல்லாம் நாங்க போவோம் சார். ஸ்ரீ சேமியம்மன் நாடக சபை நம்ம குழு பேருங்க. இருந்தாலும் நாங்க எது கேக்குறாங்கன்னா அந்த நாடகம், மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், அன்ம புராணம், அக்னி புராணம், நாரதர் புராணம், இப்படி எது கேக்குறாங்களோ அது முக்காலம் கிருதா, திரேதா, யுகாபுரா, கலியுகா, இப்படி 4 யுகத்துல எப்படி எப்படி முன்காலத்துல நடந்துச்சு அதையெல்லாம் எடுத்து பேசி அது ஒரு நாடகம் தெற்கூத்தா நாங்க பண்ணி கொடுக்கோம் சார். இது வசனம் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்களா? வைக்குவாங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். வரணும். சரி.